கண்ணு தெரியாத ஒரு பொண்ணு வீட்டை விட்டு மெதுவா வெளியில வர்றா. அவ வந்ததும் அவட நாய்க்குட்டி வேமா இவ கிட்ட வருது. இவ அந்த நாய்க்குட்டியோட கழுத்துல ஒரு பெல்ல கட்டி விட்டுருக்கா. அந்த சத்தம் கேட்டுதான் இவ அந்த நாய் எங்க வருதுன்னு பாக்குறா. அப்புறம் இவ அந்த நாய்க்குட்டியை கூட்டிட்டு அதோட கயிறை பிடிச்சுக்கிட்டு மலை வாக்கிங் போறா. அவ கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு அங்க ஒரு இடத்துல உட்கார்றா. அப்ப அந்த நாய் அங்க சுத்தி பார்த்துக்கிட்டு இவளை விட்டு தனியா நடந்து போகுது. இவளுக்கு அந்த நாயோட சத்தம் கேட்காதால இவ அதை கூப்பிட்டு பாக்குறா. அந்த நாய் திரும்பவும் அவகிட்ட வரவே இல்ல. இவ கையில கம்பு பிடிச்சுக்கிட்டு கொஞ்சமா நடந்து நாய்க்குட்டியை கூப்பிட்டுக்கிட்டே போறா. அப்ப அந்த நாய் கத்துற சத்தம் ஒரு இடத்துல கேக்குது. இவ அந்த சத்தம் கேட்கிற பக்கமா மெதுவா நடந்து போயிட்டே இருக்கா. அப்ப தெரியாம இவ கால் ஸ்லிப் ஆகி இவ அங்கேயே விழுந்துடுறா. அப்ப அவ கையில இருந்த கம்பு கொஞ்ச தூரம் தள்ளி போய் விழுந்துருது. இவ அந்த கம்பை தேடி பாக்குறா. அது எங்க போச்சுன்னே இவளுக்கு தெரியல. இதனால அவ தனியா அந்த இடத்துல நடந்து வர்றா. இவளுக்கு எப்படி போகணும்னு தெரியாததால யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கத்துறா. பட் அங்க யாருமே இல்ல. அதனால இவ அழுதுகிட்டே அங்கேயே உட்கார்ந்துடுறா. அப்ப இவளுக்கு அவ நாய்க்குட்டியில மாட்டிருந்த பெல்லு சத்தம் கேக்குது. அவளோட நாய் தான் இவளை கண்டுபிடிச்சு இவ கிட்ட ஓடி வருது. அந்த நாய்க்குட்டி இவ கீழே போட்டிருந்த அந்த கம்பை எடுத்துக்கிட்டு இவ கிட்ட வருது. இவ அந்த நாய் வர சத்தம் கேட்டு ரொம்ப சந்தோஷமா அதை வான்னு சொல்லி கூப்பிடுறா. அந்த நாய்க்குட்டி இவ கிட்ட அந்த கம்பை கொடுத்ததும் இவ அந்த நாய்க்குட்டியை கட்டி பிடிச்சு அழுவுறா. இது மாதிரி ஒரு அப்பாவியான குட்டி விலங்கு கூட நம்ம மேல ரொம்ப அக்கறையா இருக்குது. பட் நாம தான் எதை பத்தியுமே யோசிக்கிறதே இல்ல. நம்ம கண்தானம் செஞ்சா இது மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம ஒளியா இருக்கலாம்னு சொல்லி ஸ்டோரி முடியுது.